Assalamu alaikum. Hi, hello. Welcome to Chennaiflavoursfarzu in UAE. I'm Farzana. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அரேபியன் டிஷ்ஷஸ்லேயே ரொம்பவே ஃபேமஸான அரேபியன் மந்தி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அது கூட சைட் டிஷ்ஷாக ஒரு தக்கூஸ் அப்படின்னு ஒரு சாலட் ஒன்று வரும். அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு இதில் காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம மந்தி பண்ணுறதுக்குன்னா 2 பெரிய தைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வித் ஸ்கின்னும் கூட எடுத்துக்கலாம். பட் எனக்கு ஸ்கின் பிடிக்காது அப்படின்றதுனால நான் ஸ்கின்னோடு எடுத்துக்கல. இப்போது அதை நல்லா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கும். இப்போது அது மேலே கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். ஒரு ஃபுல் லெமனையும் போட்டுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் உப்பும் லெமன் ஜூஸும் ஊற்றுறதுனால நம்மளோட சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாகவும் அப்புறம் மசாலா வந்து உள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மந்தி மசாலா. இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா இந்த சிக்கன் தைஸில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. மெல்டடாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இது நல்லா போட்டு மசாஜ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour அளவுக்காச்சும் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் இது வந்து ஒரு 1 hour அளவுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் குக்கிங் பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனில் வந்து நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த சிக்கன் பீசஸை குக் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு ஸ்டீமர் மாதிரி கூட வச்சு நீங்கள் இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலான இட்லி பாத்திரத்தை கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10 minutes அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் எடுக்கும் போது எப்போவுமே இந்த மாதிரி தைஸ் எடுத்திங்கன்னா மந்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் ஃபேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்றதுனால ப்ரெஸ்ட் பீஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சக்க மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் இது மாதிரி ஒரு பீசஸ் எடுக்க ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது ஆஃப்டர் 10 minutesக்கு அப்புறமா நான் புரட்டி போட்டு இன்னும் ஒரு 10 minutes அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக குக் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைடும் சேர்த்து ஒரு 20 minutes குக் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த சிக்கனை எடுத்து வச்சுட்டு கீழே தண்ணி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம ரைஸ் செய்ய போகிறோம். இப்போது அதே பாத்திரத்தில் நான் ஒரு 20 grams அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலும் போட்டுக்கிறேன். இதுக்கு கை நிறையா பாதாம் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா ஒரு கை நிறையா காஞ்ச திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து அது உப்பலாக வரும்போது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போது அதே பேனில் தான் நம்ம ரைஸ் குக் பண்ண போகிறோம். ரைஸ் குக் பண்ணுறதுக்கு 2 பே லீஃப், 2 சின்ன சின்னமன் ஸ்டிக், அப்புறமா ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வரும்போது இது கூட காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். இந்த ஒரு ஸ்டெப் கூட ஆப்ஷனல். நான் வந்து வச்சுருக்கிற போன்ஸ் என்கிட்ட இருந்தது. அந்த போன்ஸ்லேருந்து நமக்கு நல்ல ஒரு ஜூஸ் அண்ட் அந்த போன் ப்ரோத் மாதிரி கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த போன்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட் போடணும். என்கிட்ட டொமேட்டோ பேஸ்ட் இல்லைன்றதுனால இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு ஒரு ஹோல் தக்காளியை போட்டுக்கிறேன். அதை லேட்டராக எடுத்துடலாம் அந்த ஜூஸஸ்லாம் இறங்கினதுக்கப்புறமா. இப்போது ஒரு ட்ரைட் லெமனை நான் ஹோல் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த ட்ரைட் லெமன் இல்லைன்னா வீட்டில் வச்சுருக்க லெமன் ஏதாவது காஞ்சி போயிருந்ததுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சிக்கன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து 3 கப் தண்ணி அளவுக்கு ஊற்றிக்கிறேன். 2 கப் அளவு ரைஸ்க்கு. இதுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பும் இதோட ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி ரைஸ் வந்து ஒரு 1/2 hour அளவுக்கு சோக் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க போன்ஸ் அண்ட் அந்த தக்காளியை எடுத்துடுறேன். இந்த போன்ஸ்லேருந்து நல்ல ஒரு ஜூஸ் இறங்கும். அதனால தான் நான் இந்த போன் சேர்த்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரேபியன் குசின்லலாம் பார்த்தீங்கன்னா சஃப்ரான் வந்து ரொம்பவே நிறைய சேர்ப்பாங்க. ஸோ அதுக்காக நான் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சஃப்ரானும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கிளறிட்டு அதை ஒரு சைடில் குக் ஆகிட்டுருக்கட்டும். இப்போது இன்னொரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். அதில் நான் நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அவன் இருந்ததுனா கூட அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி கிரில் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு புரட்டி போட்டு 2 தடவை குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த ஒரு க்ரன்ச்சியான ஒரு கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போது ரைஸ் குக் ஆகிடுச்சு. நான் அதுக்குள்ளே ஒரு லெமனோட தோலில் ஒரு சார்கோல் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக கீ போட்டு அந்த பயோகேஸ் எஃபெக்ட்டுக்காக நான் வைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்மோக்கி இது வந்து மந்தியிலலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சிக்கனையும் அது உள்ளே வச்சுக்கிறேன். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் ஸ்மோக் எஃபெக்ட் வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம டக்கூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சட்னி வந்து மந்தி அப்புறம் மஜ்பூஸ், கப்ஸா எல்லாத்துக்கூடும் நல்லா போகும். இதுக்கு 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, கொஞ்சம் மல்லி, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கிறேன். கூடவே 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா இது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் தக்கூஸ்ன்னு சொல்கிற ஒரு சாலட். இப்போது ரைஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைஸை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக மந்திலாம் பெரிய பெரிய பிளேட்ஸில் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம போய் கடையில் வாங்கும் போது கூட 5 பேருக்கு சாப்பிட்றது 10 பேர் சாப்பிட்றதுன்னு சொன்னால் பெரிய பெரிய இந்த மாதிரி பிளேட்ஸில் போட்டு நமக்கு wrap பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேட்டில் இந்த மாதிரி ரைஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே சிக்கன் வச்சு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண நட்ஸ் அப்புறம் சாலடோடு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thanks for watching. Bye.